அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரிப் தாங்க கிளம்பியிருக்கோம். போக போக எங்கே கிளம்பியிருக்கோம், நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ மும்பைக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து தூட்டுக்குடியில் வந்து 11:30க்கு ஃப்ளைட். நாங்கள் வந்து நாகர்கோயிலேருந்து 5:30க்கெலாம் கிளம்பியாச்சுங்க. மும்பையில் எங்கள் அத்தை பொண்ணுக்கு வந்து மேரேஜ் இருக்குது. ஸோ எங்கள் ஃபேமிலி, எங்கள் அண்ணா ஃபேமிலி, எங்கள் சித்தப்பா ஃபேமிலி எல்லாருமே வந்து சேர்ந்து போகிறதா தான் வந்து பிளான். அதனால வந்து நாங்கள் தூட்டுக்குடிக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்க்கு. பட் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து சரி நம்ம இடையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்புவோம். ஃப்ளைட்டுக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னதாகவே நம்ம அங்கே இருக்கணும் இல்லையா, 11:30 ஃப்ளைட்டுக்கு. ஸோ ஒரு 8:30 போல் நம்ம அங்கே இருக்கணும் அப்படிங்கிற எய்மில் தான் கிளம்பி போனோம். பட் ரொம்பவே ஏர்லியராக நாங்கள் போன மாதிரி இருந்துச்சுங்க. பிகாஸ் ஹோட்டல்ஸில் கூட அப்போ ஃபுட் அவைலபிளாக இல்லை. ஓகே, நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு டைம் இருக்கிறனால அங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து குட்டீஸ் எல்லாம் நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்களே போய் தான் குக் பண்ண சொன்ன மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த டைமில் எந்த இதுவுமே ஈவன் அவங்க வந்து டீ, காஃபி கூட ரெடி பண்ணி வைக்கலை. அது எங்களை பார்த்த உடனே தான் வந்து ஒரு அர்ஜென்சியில் ரெடி பண்ண மாதிரி. பட் நோ ப்ராப்ளம், எங்களுக்கு வந்து டைம் நிறைய இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம எப்போதுமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் அதுதான் விரும்புவோங்க. அதனால ஏர்லியராகவே கிளம்பியாச்சு. ஸோ சூப்பராக அதுக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து செம்மையாக வந்து அங்கே எடுத்துகிட்டு, ஸோ இனி அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. ஏர்போர்ட் கிட்ட போகும்போதே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் போனோம். ஏன் அப்படின்னா எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்டுங்க. நிறைய நேரம் வந்து நாங்கள் வெளியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளைட் ஜேர்னி எடுக்கலாம். அந்த கோவிட் டைமில் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அந்த கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி எங்களுக்கு வந்து இருந்துச்சுங்க. இதுதான் நம்மளோட டூட்டுக்குரின் ஏர்போர்ட். ரொம்ப அழகாக இருந்துச்சு. மோடிஜி வந்து ரொம்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனோம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஏர்போர்ட். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ணன் ஃபேமிலியும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சித்தப்பா ஃபேமிலிக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய நெஃப்யூ அத்தான் பையன் வந்து அவன் தான் எங்களை வந்து கூட்டிக் கொண்டு விட்டது. அவனும் எங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ இந்த கேப்பில் எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு இல்லையா, சரி ஓகே அதனால் நம்ம வந்து அந்த ஷிப், அதுக்கப்புறம் அந்த சிப்பிக்குள்ளே பேர்ல் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏர்போர்ட்டில். அது என் பையன் எல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து போயிடலாம் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து ஆதார் கார்டெலாம் கொடுத்து செக் பண்ணி உள்ளே போனோம் இல்லையா. ஸோ சித்தப்பா ஃபேமிலியிலையும் தங்கச்சி ஹஸ்பண்ட், சித்தி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் அதுக்கு நம்மளோட ஆதார் கார்டை ஃபஸ்ட்டு கொடுக்கணுங்க. கொடுத்து உள்ளே போனோம். பிகாஸ் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் போகலை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸோ ஆதார் கார்டு கொண்டு போய் அதுக்கப்புறம் நம்மளோட பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஹேண்ட் லக்கேஜை வந்து நம்மக்கிட்ட வச்சுட்டு நம்மளோட மித்த லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. வாங்கின உடனே அப்படியே வந்து தங்க மெடல் கையில் வாங்கின மாதிரி எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், செம்ம ஜாலி. இனி வந்து நம்ம சூப்பராக வந்து ட்ராவல் பண்ண போகிறோன்னு. அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜில் உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரேயில் நம்ம அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஃபுல் செக்கப் பண்ணுவாங்கங்க. ஃபுல் செக்கப் பண்ண அப்புறம் ட்ரேயில் உள்ள திங்ஸை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், இவ்வளோ தான் ப்ராசஸ். அப்புறம் நமக்கு வந்து நிறையவே டைம் இருக்குங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெயிண்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக பாரதியார் பெயிண்டிங், வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயிண்டிங் அதெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு குட்டி பசங்க, தங்கச்சி பசங்க கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் நிறைய டைம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது ஓகே கேன்டீனில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், காஃபிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டிகோ ஃப்ளைட் தாங்க. இண்டிகோ ஃப்ளைட் வந்து வந்துடுச்சு அப்படிங்கும்போது ஓகே அதை பார்க்கலாம், சீக்கிரமாக காஃபி குடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் அவங்களோட பார்ட்டாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வாங்கி நாங்கள் பேக் பண்ணியும் வச்சுக்கிட்டோங்க.
ஸோ சூப்பராக நம்மளோட ஃப்ளைட்டை பாருங்கள். ஃபஸ்ட் ஜேர்னி அப்படிங்கும்போது வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது மட்டும் இல்லைங்க, பெரிய பிள்ளைங்களா ஆனப்புறமே ஃப்ளைட்டெல்லாம் மேலே போனாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு பார்க்குறது வழக்கம் இல்லையா? ஸோ நம்ம ஃப்ளைட்டில் இன்றைக்கி போகிறோம் ஃபேமிலியோடு அப்படிங்கும்போது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபைனலாக நம்மளை வந்து ஹேண்ட் லக்கேஜையும் நம்மளையும் ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அழகாக வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து போயிடலாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் எங்கள் கூடவே சேர்ந்து எல்லா ப்ராசஸும் எல்லா ஜேர்னியும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எங்கெங்கே அடுத்தது போகிறோம், ஃப்ளைட்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.